ஆல் இன்றைக்கி அக்ஷிகாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. எப்போவுமே ரைஸ் அண்ட் கறி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைஸ் தனியாக கறி தனியாக கொடுத்துருக்கேன். பார்ப்போம் அவள் எந்த அளவுக்கு ரெஸ்ட்டில் ஸ்பில் பண்ணாமல் சாப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணி போட்ட குருமா செஞ்சுருந்தேன். எப்போவுமே போல் ஒரு முட்டை கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கி ஆம்லெட்டாக கொடுத்துருக்கேன். டெய்லி ஒரு ஃப்ரூட் கொடுப்போம். அதுக்கு இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் தட்ஸ் ஆல். லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் முடிஞ்சிச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறது பார்ப்போம். இன்றைக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக் ஐட்டம் அவளுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு குழி பணியாரம் செஞ்சுருந்தேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி அண்ட் இதுக்கான செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி. 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு, 3 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழிப்பணியாரம் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு குழிலையும் போட்டு சுட்டு எடுத்தா அப்பா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிங்கன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் என்ன சமைக்கிறதுன்ற தலைவலி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.